ஹீரோயினை பத்திரமா அவளோட வீட்டுக்கு கொண்டு போய் விடுறான். அது மட்டும் இல்லாம இது யாரு பண்ணா என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான், ஹீரோவோட செட்டப் தான். இப்ப இந்த டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ பாவம் பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நான் இங்கேயே தான் இருப்பேன், நீ கூப்பிட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். அப்ப ஹீரோயின் நான் 3வது ரூல் என்ன அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லவே இல்லை இல்லையா, அந்த 3வது ரூல் நான் இப்ப சொல்றேன், என்னை விட்டு எங்கேயுமே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் வாசல்லே தான் நின்றுட்டு இருப்பேன், நீ கூப்பிட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளேயே ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதுக்கப்புறம் நீயே என்னை விட்டு போனாலுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் நான் எந்த பையனையும் லவ் பண்ணதே கிடையாது. ஆனா முதல் வாட்டி உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா லைஃப்ல உன்னை நான் மிஸ் பண்ணிடுவனும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா காலம் எல்லாத்தையுமே மாற்றும், நான் நம்புறேன், என்னோட லைஃப் உன் கூடியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ உண்மையாவே நம்புறியா, நான் உன்கிட்ட எந்த ஒரு பொய்யுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ என்னால இப்போதைக்கு அதெல்லாம் யோசிக்கவே முடியாது, நீ என்னை குழப்ப பாக்குற அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா ஹீரோக்கு தான் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. ஏன்னா ஹீரோ என்ன இப்ப போய் சொல்லிதானே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரத்துல லைஃப்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். மறுநாள் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோவோட அண்ணங்காரன் தான் அப்படின்னு சொல்லிடுறா. என்னது, என் பொண்ணையே அவன் ஏமாத்தலான்னு நினைச்சானா, அவனை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆத்திரப்படுறாரு. அப்பா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இது கூட என்கிட்ட விட்டுருங்க, நீங்க தயவு செஞ்சு தலையிடாம இருந்தீங்க அப்படின்னாவே இது எல்லாத்தையும் நானே சரி பண்ணிடுவேன், நீங்க அவசரம் மட்டும் படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். கொஞ்ச நேரத்துல ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோயின் வரா. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நிறைய வேலை இருக்குடா, நம்ம வெளியில போகணும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதெல்லாம் முடியவே முடியாது, இப்ப எனக்கு வேலை பார்க்குற மூடே இல்லை அப்படின்னு சொல்றான். கரெக்டா அதே டைமுக்கு அண்ணங்காரன் ஹீரோயினோட வீட்டு வாசல்ல நிக்கிறான். அப்ப அவங்க வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களை அலோவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு மேடம் சொல்லிட்டாங்கன்னும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நீ யார்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் பேசுறியா, நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்ற அப்படின்னும் போது, இல்ல சார், உங்களை தான் உள்ள விட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க மேடம், நீங்க எதா இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் ஹீரோயின் பார்க்கிங்க்கு வர. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது அவனோட அண்ணங்காரன் கார்ல இருந்து இறங்குறான். அதனால ஹீரோ அப்படியே ஆடாம அசையாம சைலண்டா நின்றுகிட்டு இருக்கான். எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, எதனால என்னோட போன்ஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயின், நீ என்ன மாதிரியான ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப கேவலமானவன், இனிமே உனக்கும் எனக்கும் ஒண்ணும் கிடையாது, நான் உன்னை கல்யாணம்